இப்போ இந்த ஆடி மாசம் வந்துருச்சு இல்லையா, வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பூஜை வந்து போன வருஷம் நான் போட்டிருக்கோம். நம்ம அது மாதிரி ஜென்ரலாக வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பண்ற லட்சுமி பூஜையும் போட்டிருக்கோம். ஸோ அதேதான் ஒன்றும் டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. ஆனா அன்னைக்கெல்லாம் பண்ண முடியாதவ கூட இந்த ஆடி மாசம் மட்டும் நிறைய செவிச்சோம்னா நிறைய அனுகிரகம் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த மிஸ் பண்ணவே கூடாது. இந்த ஆடி மாசம் வர செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் மிஸ் பண்ணவே கூடாது. என்னதான் பிஸியா இருந்தா கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து அதனாலதான் வந்து நல்ல வேற எதுவும் நம்ம பண்டிகைலாம் வேற எதுவும் விசேஷம்லாம் ஒன்று கல்யாணம் பண்ணலாம் வச்சுக்காம வெறும் பெருமாளே நம்ம வந்து அம்பாலே சேவிக்கணுன்ற ஒரு இது இருக்கு. நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணலாம். அந்த பூஜையில சொல்லியிருந்தேன் நான் நெல்லிக்காய் மாலையை பத்தி. ஸோ ஒருத்தர் வந்து கேட்டிருந்தேன் எப்படி மாலை கோக்குறதுன்னு கேட்டிருந்தா. ஸோ அதை போட்டு காமிக்கலாம்னு நினைச்சேன். மாலை வந்து போட்டுட்டு அது ஆற்றுல போடுறது இல்லை, பக்கத்துல என்ன சின்ன கோவில் இருந்தா கூட பரவாயில்ல, எந்த அம்பாளுக்குனாலும் பரவாயில்ல, 11, 21 அந்த மாதிரி கணக்கு போட்டு வந்து ஒத்தப்படியா போட்டு வந்து கோயில்ல வந்து போடுறது விசேஷம். அது வெள்ளிக்கிழமை பண்றது விசேஷம். சப்போஸ் இப்ப அதெல்லாம் போட முடியல அப்படின்னா கூட இப்ப கோயிலுக்குலாம் போக முடியாதுன்னா கூட என்னன்னா இந்த நெல்லிக்காய் வந்து கனின்னு ஆல்ரெடி அந்த வீடியோ இன்னொரு சேனல்ல நம்ம சொல்லியிருக்கோம் நெல்லிக்காய் பத்தி. இது கனின்றதுனால டெய்லி இப்ப இந்த ஆடி மாசத்து அன்னைக்கு ஆடி செவ்வாய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு 2 வந்து பெருமாளுக்கு அம்பாளுக்கு நைவேத்தியம் ரொம்ப விசேஷம். நம்ம திருக்கணம் வந்து கண்டிப்பா பண்ணணும். மிச்ச நாள் இந்த ஒரு தேங்காய் போனா கூட போடும். ஆனா இந்த ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளிக்கிழமை மட்டும் ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணி அம்பாளுக்கு வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். வச்சுட்டு லலிதா நம்ம திரிசதி இன்னொரு கூட சும்மா அம்மா என்ன அவளுக்கு என்ன ஸ்லோகத்தினுமோ சொல்லலாம். நமஸ்தே மகாமே ஸ்ரீபுட சிறப்பிச்சுத்தேன் அந்த மகாலட்சுமி ஸ்லோகம் அதை சொல்லி பண்றது வந்து அவ்வளவு விசேஷம். அதே இந்த விளக்கு பூஜை சொல்லியிருக்கேன். விளக்கு வந்து விளக்குல வச்சுட்டு திருவிளக்கு பூஜை பண்றதும் நல்லது. ஏன்னா நம்ம டென்ஷன் ஆகணும். எல்லாரும் இத்தனை பூஜையா நான் காமிக்கிறதுனால எல்லாத்தையும் பண்ண முடியாது. நான் ஒருத்தருக்கு வந்து கடவுள் வந்து அந்த டயத்துக்கு ஒரு ஒண்ணு கண்ணில் காமிப்பா இருக்கும். ஸோ அது மாதிரி அவளுக்கு எதுவுமோ பண்ணிக்கலாம்னு தப்பு இல்லை. ஆனா இது வந்து என்னன்னா மெயினா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆடி மாசம் மட்டுமாவது அட்லீஸ்ட் இந்த மார்கழி மாசம் மாதிரி 7 மணிக்குள்ள விளக்கேற்றிடணும். ஒண்ணுமே ஒருத்தருக்கு ஒண்ணு பூஜையோ ஒண்ணும் பண்ண தெரியாது, பண்ண வேண்டாம். ஒரு காத்தால சீக்கிரம் எழுந்துட்டு 4 மணில 7 மணிக்குள்ள எந்த டைம் முடியுறதோ எழுந்து குளிச்சுட்டு பெருமாள் ரூம்ல 2 விளக்கு நெய் விளக்கோ இல்லை நல்லெண்ணெய் விளக்கோ ஏற்றிடணும். அதே மாதிரி சாயந்தரம் வந்து 5ல இருந்து 6க்குள்ள விளக்கு ஏற்றினாலே போறோம். கண்டிப்பா சுபிச்சமும் ஒரு பாசிட்டிவும் எனர்ஜியும் கிடைக்கும். ஸோ இந்த ஆடி மாசம் அட்லீஸ்ட் அதை பண்ணா கூட போறோம். அட்லீஸ்ட் இந்த விளக்கு ஆத்துல இருந்து காத்தாலே சாயந்தரம் இந்த விளக்கு ஏற்றினாலே போறோம். எல்லா விதமான என்னென்ன நம்மளுக்கு தேவையோ அம்பாள் பார்த்து கொடுத்துருவோம் நம்மளுக்கு. அப்புறம் வந்து நிறைய பேர் கல்யாணத்துக்கு கேட்டுட்டே இருந்தா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா நான் அதை கேட்டுதான் சொன்னேன். நானு காமாட்சி அம்மனுக்கு வந்து குங்குமத்துல அர்ச்சனை பண்றது வந்து கண்டிப்பா வந்து கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறான். அப்புறம் ஏதாவது வந்து கொஞ்சம் தடை மாரி இருந்ததுன்னா எலுமிச்சி மழை மாலை வந்து வெள்ளிக்காய் மாலையோ, வெள்ளிக்காய் மாலை வந்து பைசா தட்டுப்பாடு இல்லாம நிறைய பைசா வரத்துக்கு, எலுமிச்சி மாலை வந்து தடங்கள் எல்லாம் போறதுக்கு அது மாரி 11, 21 போட்டு பக்கத்துல இருக்க கோவிலுக்கு அம்பாளுக்கு போட்டு வரணும். எந்த அம்பாளுனாலும் பரவாயில்ல. அது மெயினா வந்து கல்யாண தடைக்கு எலுமிச்சி மாலை. இது வந்து பைசா தட்டுப்பாடு எல்லாம் பைசா வரத்துக்கு இந்த மாலை. இது வந்து எப்படின்னா ஒண்ணும் இல்லை, இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இந்த ஊசி வந்து கடையில கிடைக்கிறது மாதிரி பெரிய ஊசி. இது வாங்கிட்டு வந்துட்டு நூல் வந்து ரெட்டையா போட்டுருக்கேன். இது வந்து பூ தொடுக்கிற நூல் தான், அது ரெட்டையா போட்டுருக்கேன். நெல்லிக்காய் வந்து நல்லா உப்பு மஞ்சள் போட்டு நல்லா அலம்பிடுறோம். அலம்பிட்டு நல்லா தொடச்சிட்டு இது வந்து அப்படி உள்ள கோக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிள். ஒன்றும் பெரிய மேஜிக்லாம் விதை இருக்கும். கொஞ்சம் இப்படி போட்டோம்னா இதாகும். இந்த இதுல வச்சுட்டு கொஞ்சம் ஏதாவது இதுல வச்சுட்டு பிரஸ் பண்ணணும். சைட்ல வச்சு அமுக்கணும். அவ்வளவுதான். நடுவில் இருக்கும். அது கால் மிதிப்பட இல்லாம இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேபிள் மேலே இல்லை புக் இது மாதிரி வச்சிருந்தோம்னா ஈஸியா இருக்கும். போட்டுட்டு உள்ள போட்டுற வேண்டியதான். அடுத்த நுனி வந்து முடிச்சு போட்டிருக்கேன். போட்டுட்டு மாலை மாதிரி கோத்துட்டு அப்புறம் கோத்து முடிச்சதுக்கு அப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அப்பெல்லாம் வந்து டைம் இருக்கு என்னன்னு எப்படி பண்ணேன்னு சொல்லி இந்த ரோஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த ஒரு நெல்லிக்காய் ஒரு ரோஸ் நெல்லிக்காய் ரோஸ் போட்டு பாக்கிறதுக்கு அழகா இருக்கும் போட்டு மாலை கொடுப்பேன். நான் ஒரு வாட்டி பண்ணேன். அம்மா சொல்லி பண்ணி சொல்லி தான் பண்ணேன். நல்ல எஃபெக்ட் இருந்தது. ஆனா நெல்லிக்காய் மாலை வந்து பயங்கர எஃபெக்டிவ். அது கண்டினியூஸா ஒரு 9 வாரம் போடணும். 9 வீக்ஸ் போடணும். அப்புறம் வேணாலும் கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த 9 வீக்ஸ்ல அவருக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். அது இப்ப இந்த ஆடி மாசத்துல ஆரம்பிக்கிறது நல்லது. அதுக்குதான் சரி நான் சரி கேட்டாலே அது ஆரம்பிச்சு தெரியுது. அப்படி இப்படி போட்டுட்டு
நம்ம நார்மலாக கட்டிட வேண்டியதான். ஆல்ரெடி இந்த ஐஸ்வர்ய கோலம் போட்டு காமிச்சிருக்கேன். அந்த கோலத்தை வந்து பெருமாட்ட டெய்லியே டைம் இருந்தால் தொடச்சி போட்டு இல்லை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தொடச்சி பண்ணோம். இன்னொன்று என்னன்னா, இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தலைக்கு கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, ஏதாவது குளிச்சு பண்றது ரொம்ப விசேஷம். தலை குளிச்சுட்டு வெள்ளிக்கிழமை தலை குளிச்சு பண்ணாலே ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லுவா. ஸோ அந்த வெள்ளி செவ்வாய் சொல்லி தலை குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு ஆமா லேடிஸ் பூஜை பண்றது வந்து சரி. அந்த ஏதாவது ஒரு திருக்கணம், ஏதாவது ஒரு ஸ்வீட்டு, ஒரு சக்கரை பொங்கலோ ஏதோ பண்றது வந்து தெரியுது. அப்படியே போட்டு இப்படி கட்டிட வேண்டியதான். இப்போ இதில் வந்து ஃப்ரைடே பண்ணுறோம் இல்லையா, இப்போ நடுவில் ஒரு ஃப்ரைடே விட்டுருத்துன்னு வச்சுக்கேன், வேற ஏதாவது டேஸ்ல பண்ணலாமா? இல்லை, நான் வந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் ஒரு 8 வாரம் தான் பண்ணேன். அப்போ யாருக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு தெரியல, எனக்கா உங்களுக்கான்னு தெரியல. ஒரு வாட்டி பண்ணேன், உடனே கிடைச்சது வேலை கிடைச்சுன்னா என்ன கை பையில ஏதோ கொஞ்சம் தட்டுப்பாடு பைசாவா இருந்தது, நல்ல பைசா வந்தது. 9 வாரம் பண்ணணும். நடுவில் விட்டுச்சுன்னா நடுவில் 9 கண்டினியூஸா பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது? விட்டுட்டு அடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு 2 வாரம் நடுவில் விட்டு போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இது பண்ணி கண்டினியூ பண்ணி அடுத்த வெள்ளி தான் பண்ணக்கூடாது. இப்போ இந்த ஆடி மாசம் வந்து செவ்வாய் வெள்ளி பரவாயில்ல, பட் இந்த நெல்லிக்காய் வந்து நான் வெள்ளிக்கிழமை தான் போட்டிருக்கேன். ஓகே. இந்த கோயிலுக்கு போக முடியாத அந்த நெல்லிக்காய் என்ன பண்றது? கோயிலுக்கு தான் போய் போடுற, ஆற்றுல போடக்கூடாது. சின்ன கோயில போட்டோன்னு வச்சுங்க, அவள் போட்டுப்பா அவள் யூஸும் பண்ணுவான் இந்த காயை. அதுதான் புண்ணியம் நம்மளுக்கு. நம்ம கோயில கொடுத்துட்டோம்னா அவளே சம்டைம்ஸ் இந்த குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி இருக்கு பாருங்க மாலை, அவ்வளோதான். சரிதா? இது அம்பாளுக்கு எடுத்து போட்டுருவாங்க. போட்டுட்டு அவள் யூஸ் பண்ணிப்பாத, அது நமக்கு விசேஷம். ஸோ பக்கத்தில் இருக்க சின்ன அம்பாளுக்கு இந்த பெரிய அம்பாள் போடுறது. பெரிய அம்பாள் அம்பாளை பார்த்துக்கணும் சைஸ். பெரிய அம்பாள் 21, 31, 41 அப்படி போடலாம். இந்த நெல்லிக்காய் மாலை இந்த ஆடி வெள்ளிக்காய் மிஸ் பண்ணாம நம்ம அம்பாளுக்கு எதுவுமே குறை வைக்காம நிறைய பூஜை, நிறைய ஸ்லோகம், நிறைய பூ வச்சு நல்லா பண்ணிட்டு திரும்ப ஏதாவது ஸ்வீட் பண்ணிட்டு ஆத்துக்கு வர யார் வந்தாலுமே அவள் அம்பால நினைச்சுன்னு அவளுக்கு கொடுக்க வேண்டியதுதான். எடுத்து வச்சுட்டு இப்போ வாசலை கிளீன் பண்ற வந்தா கூட வாங்கிக்கிறேன் அப்படின்னா கொடுக்கலாம். தேங்காய் கண்டிப்பா வந்து தேங்காய் உடைச்சு அபிஷேகம் பண்ணுங்க பெருமாளுக்கு, அம்பாளுக்கு இந்த வெள்ளிக்கிழமை. ஸோ இது நீங்க வந்து போடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து கையில வந்து பைசா தட்டுப்பாடே வராது. ஆனா இந்த நமஸ்தே மகாலட்சுமி ஸ்ரீபுர சிறப்பு சக்கர அகஸ்திய மகாலட்சுமி நமோஸ்தே அந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, 108 வாட்டி சொல்றது. எப்பயுமே இந்த ஆடி வெள்ளிக்கிழமை கிடையாது, 108 வாட்டி. ஸோ முடிஞ்சதா வந்து அட்லீஸ்ட் ஒரு 18 வாட்டி 11 வாட்டி பண்ணலாம். அது மாதிரி தாமரப்பு கோலம் நம்ம முன்னாடி போட்டிருக்கோம் இல்லையா, தாமரப்பு போடுறது எது முடியும். எல்லாமே டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். நிறைய பூஜை இருக்கிறனால எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா முடியாது. ஸோ அவளுக்கு அந்த டயத்துக்கு எது தோணும், பெருமாள் காம்பார் நம்மளுக்கு இதை பண்ணணும்னு தோணும், அதை பண்ணிட்டு அதை திருப்தியா சந்தோஷமா பண்ணா போறோம். ஒண்ணுமே பண்ண முடியாதான் தயவுசெய்து விளக்கு மட்டும் கண்டிப்பா ஏத்தினானா அதுவே அது இஷ்டம். வெறும் நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய். ஓகே, தேங்க்ஸ்.